ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே பூட்டிட்டு கதவை சாத்திட்டு சார் நாங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள் எதிரிகிட்ட போய் சாவி கொடுக்குறீங்க நீங்கள். சரி இப்போ உங்கள் எதிரி நீ கேம்பெயினே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, உனக்கு பர்மிஷனே கொடுக்கலையா, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா கோர்ட்டுக்கு போங்க. ஜனவரி வந்துடும். இங்கே அந்த முடிச்சிட்டார் எடப்பாடி, டெய்லி போயிட்டு இருக்கார் பார்த்தியா, இந்த அளவுக்குலாம் பால்டாயில் லெவலுக்கு இறங்கிட்டார். நீங்களே என்ன செய்ய போகிறீர்கள்? இதில் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. நாங்கள் எல்லாம் தேடி வந்து உங்களுக்கு இன்னும் என்ன சின்னன்னே தெரியாது, அந்த சின்னத்தை தேடி பிடிச்சி 234 தொகுதிகளையும் நீங்களே நிற்கிறதா நாங்களாக நினச்சிக்கிட்டு உங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து உங்களுக்கு ஒரு 180 சீட்டு கொடுத்து நீங்கள் போய் சிஎம் உட்காரணும். இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். எனவே அப்போ அதிமுக தான் இருக்க போகுது அப்படின்னா ஒரு எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ தேவைப்படும் ஃபியூச்சர்ல அப்படின்னும் போது அந்த இடத்தை தாவேக்கா நிரப்பும்னு நினைச்சேன். ஒரு இருட்டான டனலுக்கு அந்த பக்கமா தெரிகிற ஒளியாக திரு விஜய் இருந்தார். இன்னைக்கு அவருடைய அரசியல் செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அவர் அந்த பஸ்ல அணைச்சு ஆன் பண்ணார் இல்லையா லைட்டு, அந்த மாதிரி தான் அவரோட கட்சியும் இருக்கு அப்படிங்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதா இருக்கு. வருத்தம் அளிக்குதோ இல்லையோ இதுதான் யதார்த்தம், இது பேசி தான் ஆகணும். இல்லை சூப்பரு எங்கள் அண்ணாவுக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் இருங்கள், அவ்வளோதான். தமிழகம் மக்களும் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டார்கள், அவ்வளோதான்.